நண்பர்களே, இங்கு பேசியவர்களும் கவிதை வாசித்தவர்களும் மிக மிக சிறப்பாக செய்தார்கள். உண்மையிலே லயித்து உட்கார்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஐயா ஆல்பர்ட் அவர்கள் மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவான், அவன் மட்டும்தான் நான் கப்பல் விடுவான், நாங்களும் கப்பல் விடுவோம் என்ற அந்த வஉசி முன்னிலைப்படுத்தி அவர் பாடிய பாடல்கள் ஐயா அவர்களை மிக அருமையாக சொன்னார்கள். இறுதியாக அவர்கள் நிறைவு செய்யும்போது காலம் கருதி தமிழ் மொழி, தமிழ்நாடு, தேசியம் இந்த மூணை இணைத்து இன்றைக்கி தேசியம் மட்டும் பேசுகிறவங்க ஒருவர் இருக்காங்க, அது சரியான ஒன்று அல்ல என்பதை ரொம்ப அருமையாக சொன்னார்கள். சாந்தி பிரபு ரொம்ப அருமையாக, நான் கூட இப்போ இந்த காலையில் எழும்பி உட்கார்ந்து வாசிட்டு இருந்தேன். அவருடைய கட்டுரைகள், அந்த கவிதையை தான் நம்ம நிறைய பார்க்குறோம், அவருடைய கட்டுரைகள் கதைகள் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக சிறப்பாக, கையில் எந்த ஒரு குறிப்பும் இல்லாமலே மிக சிறப்பாக பேசினார்கள். அதில் செல்லம்மாவை பாராட்ட வேண்டும். அந்த செல்லம்மா தான் கண்ணம்மா என்று ஐயா அவர்களை சொன்னது இருந்தது. அவருடைய, அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறவர்களெல்லாம் பித்தர்களாகவே இருந்திருக்கிறார்கள். பித்தர் இல்லையா, சிவபெருமானுக்கு பித்தர் தலை இருப்பான் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாக பாடினாங்க. அவங்க அப்பா சொத்து சேர்க்கிறதுல எப்படி இருந்தார் அதை பற்றி ஒரு சின்ன இது ஒருவேளை மற்றவங்க பேசுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பாரதியார் ஒன்று எழுதுகிறார். பாரதியாரும் இந்த பித்தனாக கடைசி வரை இருப்பதற்கு ஒரு அகப்போராட்டம் அவரில் இருந்திருக்கு பார்த்துக்கிறீங்க. அந்த அகப்போராட்டத்தை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன கதை மாதிரி அவர் சொல்கிறார். அதாவது ஒரு முனிவன், பலர் தெரிஞ்சிருக்கலாம், அவர் சமைக்கப்பட்டு ஒரு பன்றியாக மாற்றப்படுகிறார். அந்த பன்றி வாழ்வு அவருக்கு பிடிக்கல. அவன் மகனை என்னை கொல்லு போடு அப்படின்ட்டு இருக்கார். அப்போ அவங்க கொல்ல வரும்போது அவர் சொல்கிறா, ஒரு 6-7 மாதங்கள் கொஞ்சம் கழித்து வா அப்படின்றான். அப்போ கொஞ்சம் கழிச்ச பாடு திரும்ப மகன் வர்றான், பன்றியாக போன அந்த முனிவரை சந்திக்க. அப்போ அந்த முனிவரை பார்த்தோன்னே அவனுக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது. அந்த முனிவர் ஒரு பெண் பற்றியோடும் குட்டிகளோடும் ஒரு செல்லாமல் செய்து கொண்டிருந்த பார்த்தோன்னே அவனுக்கு கோபம் கத்தி எடுத்து குத்த போகிறான். அவன் சொல்கிறான், எனக்கு இந்த வாழ்வு பழகிவிட்டது, நான் இதிலேயே இருந்து கொள்கிறேன், இது உனக்கு பிரச்சனையாக இருந்தால் நீயே உன்னை குத்தி மாண்டுகொள் என்று சொல்கிறார். அதில் எதுக்கு இந்த கதையை சொல்கிறார் அப்படின்னா, எட்டயபுரத்துக்கு போகும்போது தொடக்கத்தில் அவருக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு இது பன்றிகள் வாழ்வு என்று அதை சபிக்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அங்கே நடக்கிற சுதந்திரம் இல்லாத அடிமைத்தனம், அங்கே நடக்கிற ஒரு வேற பேச்சு, இதெல்லாம் பார்த்து சூழ்ச்சி, அப்புறம் ஒருத்தர் புகழ்ந்துகிறதெல்லாம் பார்த்து அப்படி சொன்னதாக அவர் சொல்கிறத பார்ப்போம். ஒன்று, நான் அடியேன் பேசினதில் இருந்து ஒன்று மட்டும் நான் சொல்லுகின்றேன், சொல்லாத ஒன்றை. நம் ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு ஆதாமுக்குள்ளும் ஒரு ஏவாள் இருக்கிறார். ஒரு ஏவாளுக்குள்ளும் ஒரு ஆதாம். இந்த ரெண்டும் இணைந்து வரும்போது தான் முழுமை. அம்மா எப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். அது இல்லாததுனால்தான் ஆணாதிக்கம் பெண்களை அறிமுகப்படுத்து. அப்போ இங்கே இணைவு இல்லாதது அங்கே போராட்டமாக வெளிப்படுதுங்கிற இன்றைக்கு சமூக உளவியலாளர்கள் இது ரொம்ப துல்லியமாக செய்து காட்டுகிறார்கள். 1 மணிக்கு முடிக்கன்னு சொல்லி சரியாக இந்த 1 மணி ஆகிறது இல்லையா. அதுக்கு இறுதியாக அந்த கவிதையில் சொல்லும்போது சில சமயங்களில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம்னு அவையார் சொல்லி போனார். காரணம் என்னன்னா, சேர சோழ பாண்டியன் அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தான் அங்கே, நீ அந்த மாதிரி. ஆனால் பாரதி வரும்போது அவன் ரௌத்திரம் பழகுனா நீ இங்கேருந்து அடிமை. அப்போ அந்த சூழலை, அந்த வரலாற்று சூழலை பார்க்கும்போது தான் நமக்கு சிறப்பாக அந்த பின்புலம் வழங்குகிறது. ஆங்கிலத்தில் ஹெர்மனேட்டிக்ஸ் சொல்லுவோம். அன்றைய வரலாறு மட்டுமல்ல, இன்றைய வரலாற்றுக்குள்ள அதை எப்படி வைத்து பார்க்கிறோம் என்று சொன்னது. மீண்டுமாக சொல்கிறேன், கவிதைகளை பற்றி ஐயா ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாலேயும் முத்துசாமி ஐயா, செல்வராஜ், தேவதாசன், அப்புறம் சாந்தி, உலகம்மாள் எல்லாமே மிக சிறப்பாக அருமையாக இருந்தது. எனவே அனைவருக்கும் மீண்டுமாய் ஒரு போராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.